ஹாய் டிசைனர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டோ லேஅவுட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரேமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணலாம். கார்டுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இமேஜ் வைக்கிறேன். இது ஒரு பாக்ஸு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளக்கின்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளக்கின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ப்ளக்கினில் போய்ட்டு அன்ஸ்ப்ளாஷ் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளக்கின் வந்துடும். அதில் அந்த ப்ளக்கின் வந்து ரன் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, அன்ஸ்ப்ளாஷ் ஆட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்கோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் போல்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஹெட்டிங் ஆட் பண்ணிட்டோம். ஹெட்டிங் பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு டாகுல் பட்டனை ஆட் பண்ணிக்கலாம். டாகுல் ஐகான் ஜஸ்ட் இது ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டாகுல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, டாகுல் ஆட் பண்ணிட்டேன். அது கீழே வந்து ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, கண்டென்ட் ஆட் பண்ணிட்டோம். இது கீழே வந்து ஒரு சிடிஏ பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். சிடிஏ பட்டன் இதே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆட்டோ லேஅவுட்டில் வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து ரோ வைஸாக நம்ம போயிடலாம். ரோ வைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஒரு டாகுல் இருக்குது. இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டே கொடுத்துருங்க, ஃப்ரேமில் கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு கண்டென்ட், ஜஸ்ட் ஒரு கண்டென்ட், அதனால் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிடிஏ பட்டன்ஸ் 2 பட்டன் இருக்குது. இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டே கொடுத்துருங்க. ஓகே, இப்போது வித்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கார்டு பண்ணுறோன்னா அது வித்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா எந்த வித் வேணும் உங்களுக்கு? மேலே இருக்க வித்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜோட வித்து எடுத்துக்கலாம். இந்த இமேஜோட வித்து பார்த்திங்கன்னா 256. இதே வித்தை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். ஓகேவா? இது எப்படி கொடுக்கலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து நம்ம ஃப்ரேமாக மாற்றிட்டோம்ல, அதே மாதிரி இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டே கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்திருக்கு. ஓகே, இப்போது வந்து நம்ம எல்லாமே வந்து ஃப்ரேமில் மாற்றிட்டோம், ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எந்த வித்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு கார்டு பண்ணுறதுக்கு ஒரு வித்தை ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வித்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வித்து இது எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா ஒன்ஸ் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கொண்டு வருவோம். ஓகேவா? இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். வரலையே, மறுபடியும் இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்படிலாம் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நம்ம இதுக்கு பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் இது பண்ணுறது பதிலாக என்ன பண்ணலான்னா இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேமாக மாற்றிடுங்க. ஷிஃப்ட்டே கொடுத்து ஒரு ஃப்ரேமாக மாற்றிட்டு உங்களுக்கு எந்த வித்து வேணும், இந்த மேலே இருக்க வித்து வேணுமா இல்லை வந்து கீழே இருக்க வித்து வேணுமா, நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மேலே இருக்க வித்து தான் வேணும், இது இவ்வளோ வித்துலாம் வேண்டாம், இந்த வித்து தான் வேணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா எல்லா என்டையர் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹக் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா மேலே என்ன இருக்கும் வித்து அதே வித்துக்கு இது எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா கீழே இருக்க ரோக்கு வாங்க. கீழே இருக்க ரோ ஹெட்டிங் இருக்குது. ஹெட்டிங்க்கு பக்கத்தில் வந்து ஒரு டாகுல் இருக்குது. அந்த டாகுல் வந்து எனக்கு இங்கே வேண்டாம், டாகுல் வந்து எனக்கு ஃபார்தஸ்ட் எண்டாக வேணும், எனக்கு ஒரு அந்த கார்டுக்கு எண்டில் வேணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பாக்ஸே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஃபில் கண்டெய்னர் கொடுத்துருங்க. அந்த ஃப்ரேமை ஃபில் கண்டெய்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதுதான் இந்த டாகுல் தான் ரைட் எண்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டு வந்து என்டையர் ஸ்பேஸை எடுத்ததுன்னா தான் வந்து இந்த டாகுலில் வந்து எண்டுக்கு வரும். இப்போ என்டையர் ஸ்பேஸ் எடுக்கணுன்னா இப்போ நீங்கள் மேனுவலாக தள்ளிட்டு வைக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டம், டைம் கன்சியூம் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணுன்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
இங்கே ஹக் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட் ஃபாரஸ்ட் ரைட்க்கு அப்டேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரேமை வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபில் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா தான் இந்த டெக்ஸ்ட்டு வந்து இருக்க பேலன்ஸ் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த இருக்க ஆப்ஜெக்டை வந்து எண்டுக்கு தள்ளி விட்டுரும். அதே மாதிரி தான் இந்த செட்டிங்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபில்ல ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஹக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹக்கு கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எண்டு வரைக்கும் போகும். இப்போ நம்ம ஹக்கு கொடுக்காம ஃபில் கண்டெய்னர் கொடுத்தோன்னா அது மேலே இருக்க பாக்ஸோட அந்த சைஸை வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு அந்த வித்து மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. கீழே வந்து 2 சீட்டே இருக்குது. எனக்கு 2 சீட்டையும் வந்து சேம் வித் வேணும். அது இல்லாமல் இந்த ஸ்பேஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இது மேலே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம இந்த என்டையர் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த என்டையர் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 சீட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கண்டெய்ன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ரெண்டுமே சேம் வித்தாக இருக்கும். அது இல்லாமல் ரெண்டுமே வந்து எல்லா ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து இதோட நம்மளுடைய ஆட்டோ லேஅவுட் ப்ளஸ் இந்த கார்டு ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து பேசிக். இதுலேயே வந்து நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டடான வெர்ஷன்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த கார்டுக்கு வந்து எனக்கு பார்டர்ஸ் வேணும், அவுட்லைன் வேணும் அப்படின்னா இந்த கார்டை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து 16 கொடுத்துட்டிங்கன்னா இந்த கார்டு வந்து இந்த பார்டர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து ஃபில் கொடுத்துட்டு உள்ளே வந்து உங்களுக்கு என்ன ஃபில் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். இவ்வளோ வந்து இந்த மாதிரி இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராஜெக்டில் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கார்ட்ஸு, அடுத்த லேஅவுட்ஸு, நீங்கள் வந்து டேபிள்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டு நம்ம பண்ணிவிட்டு இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு கண்டென்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐகான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸு இது ஒரு ஐகான். ஓகேவா? இந்த ஐகான் வந்து எனக்கு வந்து ஹெட்டிங்க்கு பக்கத்தில் ஆட் பண்ணும் அப்படின்னா இந்த ஐகான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+C. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் பக்கத்தில் ஆட் பண்ணணுன்னா இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஐகான் எங்கே போய் சேவ் ஆகும்னா அந்த ஃப்ரேமோட எண்டில் தான் போய் சேவ் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மேனுவலாக இது அப்படியே அதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ எனக்கு என்னென்னா ஐகான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பட் ஐகானுக்கும் ஹெட்டிங்க்கும் ஸ்பேஸ் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு இவ்வளோ ஜாஸ்தி வேண்டாம், எனக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்க ஸ்பேஸிங் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 2 ஸ்பேஸிங்கும் அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஐகானுக்கும் இதுக்கும் ஸ்பேஸிங் நடுவில் இருக்க ஸ்பேஸிங் மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகணும்னா அப்போ அந்த 2 மட்டும்தான் நீங்கள் ஃப்ரேமாக மாற்றணும். ஃப்ரேமாக எப்படி மாற்றணும், இந்த ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கமாண்ட் ஒரு Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹெட்டிங்கை கமாண்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹெட்டிங்கை சேர்த்துட்டு இது ஒரு ஃப்ரேமாக மாற்றிடுங்க. இதோட ஃப்ரேமாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஸ்பேஸிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது மட்டும்தான் மூவ் ஆகும், இது மூவ் ஆகாது. ஓகேவா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க. சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. பட் உங்கள் கமெண்ட்ஸு, உங்களுடைய ஃபீட்பேக்கு, நீங்கள் வந்து இதனால் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இதே மாதிரி நீங்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் for watching the channel. Have a nice day.